நம்ம தப்புங்கண்ணே. யாரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ அவங்க எல்லாம் கொடுக்கணும். காரணம் வந்திருக்கக்கூடிய குழு பழங்குறாங்க. நான் தேர்தலுக்கு பிறகு ஜனநாயகம் நான் தேர்தல் பாஜக வெளியிட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. முருகன் பேர்ல கோயில் இல்லாம அவர் நிற்கிறார். நான் விஜய் அவர்களுடைய படத்தை ஜனநாயகத்தை எப்ப ரிலீஸ் பண்றாங்களோ நான் தியேட்டர்ல போய் ரசிகனாக நான் அதுதான் அதையும் அரசியலை குழப்பக்கூடாது. நான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தொண்டனா இருக்கிறேன், சில இடத்துல தலைவனாகவும் இருக்கிறேன். நான் ஜனநாயக படத்தை போய் தியேட்டர்ல பார்ப்பேன். அதனால பொதுமக்கள் யாரும் இந்த மாதிரி வந்தாலும் பார்க்காதீங்க. அது எத்தனையோ பேருடைய உழைப்பு, எத்தனையோ பேருடைய ரத்தம், எத்தனை பேருடைய வியர்வை, ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய பணம். அந்த மாதிரி வந்தா கூட ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. யாராவது அந்த வீடியோ அனுப்பிச்சா கூட பார்க்காதீங்க. அதனால தமிழக வெற்றிகளுக்கும் தேவையில்லாம திரு முருகன் அவர்களுடைய பேரை மத்திய நியமித்துடைய பேரை இழுக்க அரசியல் நாகரிகம். நீங்க யாரு தப்பாங்களோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களை உள்ள கொண்டு வந்து முட்டி முட்டி காட்டுங்க. அரசியல் லாபத்துக்காக ஏன் தேவையில்லாம பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ஏதாவது ஒரு படத்தை நம்ம பண்றோமா? சிபிஎஃப்சிக்கு எங்களுக்கு என்ன கண்ட்ரோல்? தேவையில்லாம ஏன் ஆளுநர் இருக்கிறவர்களோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களோ சில பேர் ட்விட்டர்ல சொல்லக்கூடிய கருத்தையும் வன்மையாக இந்த நேரத்தில் கண்டிப்பா என்ன வேணாலும் கொடுக்கட்டும். அம்மன் அர்ஜுன் அவர்கள் நடந்து பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அக்கா நாம போட்ட குழாயில இருந்து ஒரு சொப்பு தண்ணி கொடுக்கான்னு சொல்றாரு. அவ்வளவு எளிமையாக மக்களோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி வேட்பாளரை என்ன வந்து ஒரு ஆர்பாக்ஸ், ஒரு குண்டா, ஒரு என்ன சொல்றது 98% இல்லாத ஒரு பொலிசு இதெல்லாம் மறந்து விடுவார்களா? அதனால கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில நண்பர்கள் நீங்க எல்லாம் மூத்த நிருபர்கள் நீங்க இருக்கிறீங்க. ஒரு வரலாறு காணாத போட்டி திராவிட முன்னேற்ற அன்னை கரூர்ல 251 பட்டி 251 பட்டியும் தேர்தல் ஆணையத்துக்கு போய் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கரூர்ல பாரதிய ஜனதா கட்சி 251 பட்டியும் பூட்டிட்டு ஏன் கணக்குப்படி கோயம்புத்தூர் தெற்க பட்டி போட முடியாதுன்னு கம்பெனி வேற ஊர் எடுத்து மக்களை உள்ள கொண்டு போய் உட்கார வச்சு டீ காஃபி பிஸ்கட் எல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அதையும் நாங்க முறைப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க 18 சுயேட்சை வேட்பாளர்கள் இன்னைக்கு மிரட்ட ஆரம்பிச்சுனாலும் மக்கள் சொல்றாங்க. அவன் திமுக கார மாதிரி அவன் பிரச்சாரம் பண்றான். ஒரு திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி 18 சுயேட்சையும் திமுக அவனும் பண்றான். 19 பேர் அந்த சிட்டி ரோபோட் ஒரு படத்துல சிட்டி ரோபோட் மாதிரி 19 ரோபோட் நடந்து போயிருக்கு. 19 ரோபோட் கரூர் கணிப்பிச்சிடலாம்.